ஹலோ கைஸ், நேற்று அனலிசிஸ் வீடியோ பார்க்காதவங்க நிறைய மிஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் மார்க்கெட்டில். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் டாட் டு டாட் லெவல்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் அது மாதிரி தான் மார்க்கெட் இன்னைக்கு ரியாக்ட் ஆகிருக்கு. இந்த பேரிஷ் வரும் அப்படின்றது வந்து நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது தான். ஸோ நான் கூட சொல்லியிருந்தேன் என்னோடய வியூ வந்து செல் ஆன் ரைஸ் தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அகெயின் இந்த ட்ரெண்ட் வந்துட்டு இருந்தது இல்லையா, இதில் வந்துட்டுனா மறுபடியும் செல் ஆஃப் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி இன்றைக்கி ஒரு செல் ஆஃப் இருந்திருக்கு. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஒரு சின்ன அனலிசிஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி. ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷ் மாதிரி மூவ் இருந்துகிட்டே தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஸ்டில் மார்க்கெட்டின் பேரிஷ் மோடு தான். ப்ளஸ் நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி வர பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி எல்லாமே நாளைக்கு எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ இதனால் ஒரு மொமெண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும். ப்ளஸ் இது நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் எல்லாருக்குமே, இந்த கேப் ஒன்று ஃபில் ஆகாமல் இருந்துகிட்டே இருக்குது. இதில் இருக்க சின்ன சின்ன கேப்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு, எதுவுமே பெண்டிங் கிடையாது, எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. இந்த ஒரு கேப் மட்டும் ஃபில் ஆகாமல் இருக்கிறது எனக்கு இன்னும் சந்தேகத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸான நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மந்த்லி எக்ஸ்பைரியில் மார்க்கெட் வச்சு செய்யும் உள்ளே வர்றவங்கள. ஸோ இது யூஸ்வலாக நடக்கிறது தான், ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணணும். மேபி நாளைக்கு வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஃபில் ஆகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிபனோச்சி லெவல் கூட வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் லோவிலேருந்து ஒரு ஹைக்கு ஒரு ஃபிபனோச்சி போட்டிங்கன்னா இது நல்ல ஒரு கோல்டன் ரேஷியோ வந்து அட்டைன் ஆகிற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஸ்விங் லோ டு இந்த ஹை போட்டு பார்த்தா கூட இங்கேருந்து வந்தது 0.618 லெவல் பாருங்களேன், கரெக்டாக இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம கேப்புக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்தால் கூட இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ப்ளஸ் 0.618 லெவல், இந்த லெவலில் ரீட்ரேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு ட்ரேடுங்க. சும்மா மார்க்கெட் ஓப்பன் ஆனால் இது புல்லிஷ் இது பேரிஷ்னு கண்ட மணிக்கு ட்ரேட் எடுத்து வைக்காதீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். இப்போ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் இந்த லெவலில் முடிஞ்சிருக்கு, அதாவது 25,943 லெவலில் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு இதிலிருந்து இன்னும் கொஞ்சம் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த லெவலில் ஸ்லைட் ஆகும். ஆனால் உடனே ஆகுமா கிடையாது, மார்க்கெட் கண்டிப்பாக பையர்ஸ் இன்வைட் பண்ணும், புல் ஆகிற மாதிரி ஆகி இந்த ட்ரெண்டு ஃபாலோ ஆகுது பாருங்களேன். இந்த ட்ரெண்டு அகெயின் வந்து இதில் வந்து மறுபடியும் கேண்டில் விக் அடிச்சுன்னா தாராளமாக இதில் செல்லை நம்ம ட்ரை பண்ணலாம், புட் பொசிஷனில் க்ரியேட் பண்ணலாம். நாளைக்கு நிஃப்டி வந்து எக்ஸ்பைரினால ரொம்ப கம்மியாக சஸ்தாவாக கிடைக்கும் நமக்கு வந்து ப்ரீமியம். அதனால் அதுக்கு இந்த மாதிரி நம்ம அக்ரெசிவாக கூட நாளைக்கு ப்ளே பண்ணலாம். ஷுவர் ஷாட்டாக தெரியுது மார்க்கெட் வந்து ஒரு சேனலுக்குள்ளே அழகாக வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். பிரேக் ஆச்சுன்னா டவுனுக்கு நல்ல ஒரு ஃபால் இருக்குது. இதுக்கு மேலே கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நாளைக்கு மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுறதை வச்சு நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ட்ரேடர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து புல்லுக்கு போக மாட்டேன், செல் ஆன் ரைஸ் அந்த கான்செப்ட்டில் தான் இருப்பேன். எப்படி மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் பொசிஷன் க்ரியேட் பண்ணுவேன். ஓகே கைஸ், இந்த அனலிசிஸ் உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். டெய்லி சேனலில் பார்த்துட்டு அவங்க அனலிசிஸ் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் மார்க்கெட் வியூ எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இது இருக்கும். ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு அனலிசிஸ் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.